கர்த்தர் கொடுத்த நாளுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தானியேல் புஸ்தகத்தை தியானிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி 2வது அதிகாரத்தில் 24வது வசனத்துலேருந்து 36வது வசனம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம தியானிக்கலாம். அது சொப்பனத்தை பற்றி சொல்லாமல் பரலோக தேவன் எப்படி வெளிப்படுத்தினாருங்கிறத தானியேல் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் வெளிப்படுத்தினாருன்னு சொல்லி அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த சிலையை கண்டது, நேபுகாத்நேச்சர் கனவு எல்லாவற்றையும் சொல்கிறதே ஒரு பெரிய ஒரு மறைபொருளை அவர் வெளிப்படுத்தார். அப்போது அந்த அவர் கொடுத்த ஞானம் இந்த இடத்துல என்ன செய்யுது, ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கிட்டு தான் பயன்படுது. அதுதான் நம்ம முக்கியமானதை நம்ம தியானிக்க போகிறோம். தியானிக்க முன்னாடி ஜெபத்தோடு நம்ம ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம செய்வார், கற்றுத்தருவார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. தானியேல் புத்தகத்தின் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தர வேண்டிய கற்று தந்து எங்களை வழிநடத்தவன் ஜெபிக்கிற சுவாமி. எவ்வளோ தாழ்மையோடு இருந்த பொழுது ஆண்டவரே, உடைய ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, அவங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் எத்தனை ஆண்டவரே, மறைபொருளை வெளிப்படுத்தின தேவனாக இருக்கிறீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை ஆண்டவரே, அந்த ஞானத்தை கொடுத்த அந்த ஞானத்தை சரியாக பயன்படுத்தின அந்த தானியலை போல நாங்களும் பயன்படுத்தப்பட ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்த எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். எந்த இடத்திலும் தன்னை உயர்த்தாதபடி தன்னை அழைத்தவருடைய அந்த நாமத்தையே உயர்த்தி அவங்க ஆண்டவரை ஜெயத்தை பெற்றுக்கொண்டாங்களே, அதுபோல் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட வேத வசனங்களை தியானிக்கும்போது ஆவியானவர் எங்களோடு பேச வேண்டுமாய், எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் முன்னோக்கி பார்க்குற சுவாமி. நீங்கள் எப்படியே நடத்தி செல்ல போறக்கா நன்றி செலுத்துகிறேன். துதி கனமயம் எல்லாம் நமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கு நமக்கு வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து நீராடுகை செய்யும். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, மழை போலவே ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். தூய
ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். தானியேல் புஸ்தகத்தை இந்த இடத்த படிக்கும்போது வாரும் தூய ஆவியானவரே என்று இன்னைக்கு பாட்டு படித்தோம் பார்த்தீங்களா, அந்த பாடல் தான். தூய ஆவியானவர் தான் நமக்கு கற்றுத்தருகிறவராக இருக்காது. எல்லா வெளிப்பாட்டுகளையும் நமக்கு தருகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய காரியங்கள் தானியேல் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நமக்கும் நடக்கும். அது நமக்கு முன்னாடியே ஆண்டவர் நமக்கு சொல்லி நிறைய காரியங்களை நம்மளை நடத்துகிறவராக இருக்கார். அதனால் இந்த தானியேல் புஸ்தகம் ரொம்ப முக்கியமான புஸ்தகம். இதை நீங்கள் நிறையா தியானிக்கும் பொழுது நிறையா காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள முடியும். இப்போது தானியேல் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 24லேருந்து 36 வரைக்கும் நம்ம தியானிக்கலாம். சொப்பனத்தை அந்த சொப்பனத்தை சொல்லாமலே பரலோக தேவன் எப்படி வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறத பற்றி தானியேல் சொல்கிறத நம்ம பார்க்கோம். இப்போ 24, 25லாம் பார்த்தீங்கன்னாக்கி 24, 5, 24, 25 2 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த பாபிலோனில் ஞானிகளை பூரா அழிக்க கட்டளையிட்டு இருந்த ராஜா வந்து ஒரு ஆளை வச்சுருக்காரு. ஆரியோகிங்கிற ஒரு ஆளை வச்சு தான் அவரை வச்சு எல்லாரையும் கொல்றதுக்கு ஒரு திட்டம், ஏதாவது சட்டம் போட்டிருந்தார் பார்த்தீங்களா, நம்ம முன்னாடி படித்தோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆள்கிட்ட போய் சொல்கிறார், இவர் ஞானிகளெல்லாம் அழிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ராஜா கிட்ட அந்த அர்த்தத்தை நான் தெரிவிக்கேன், என்னை கூட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம முன்னாடி படித்தோம். அவங்க தவணை கேட்டு அதை ஆண்டவர்கிட்ட ஜெபித்து எப்படி வந்தாங்க 4 பேரும் சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ தானியேல் இந்த இடத்துல சொல்லும் பொழுது இந்த ஆரியோகிங்க பாருங்கள், ஒருத்தர் அதாவது இவங்க வந்து அதாவது அந்நிய தேசத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க சொந்த தேசம் கிடையாது. அப்போ வந்திருக்கும் பொழுது கூட அவங்க சொன்னதை வந்து இவன் வந்து ராஜா கட்டளையை தான் கேட்கணும். ஆனால் வந்து ஆண்டருடைய வழி நடத்தல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான். நம்ம எத்தனையோ திட்டங்கள் வச்சுருக்கலாம், எத்தனையோ நமக்கு தீங்கு செய்கிறதுக்கு ஒரு திட்டங்களை வச்சுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நடத்துகிற காரியங்கள் இந்த தானியேல் புஸ்தகத்தை படிக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையை அதை ஒப்பிட்டு நம்ம படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஆவியானவர் செய்கிற காரியங்களை நம்ம உணர முடியும். அதனால் அப்படி நீங்கள் நம்ம எப்படியோ வாசிச்சுட்டு போனோம் அப்படின்னு இருக்கா இல்லாதபடி நம்ம தியானிக்கணும். வேத வசனங்கள்லாம் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். அதை தான் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அந்த ஆரியோகி பாருங்கள், தானியேல் ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அந்த என்னை ராஜா கிட்ட கூப்பிட்டு போன்னு சொல்லும் பொழுது அந்த 25 பாருங்கள், அவர் வந்து அந்த நான் ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த யூதா தேசத்துலேருந்து வந்த ஆள் ஒரு புருஷனை கண்டுபிடிச்சிட்டேன், அவன் வந்து ராஜா கிட்ட அந்த அர்த்தத்தை தெரிவிப்பான்னு சொல்லி அந்த ஆள் போய் சொல்கிறாரு. ஏன்னா ராஜா கிட்ட போகிறதுக்கு அனுமதி வந்து ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரியும். ராஜா கிட்ட போகணுன்னா ஒரு அனுமதியோடு தான் போகணும். அந்த எது நியமிச்சிருக்கானோ அவன் தான் போக முடியும். தானியேல் பெரிய இதில் ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட அந்த ஆளுகிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னாக்கி அந்த இடத்துல அவங்க பழகாதவங்களாக இருக்கலாம், ஒருவேளை முன்னாடி நம்மகிட்ட பழகாதவங்க, பழக்கம் இல்லாதவங்களாக இருக்கலாம், தெரியாதவங்களாக இருக்கலாம். ஆனால் நம்ம போகும்பொழுது அந்த இடத்துல நம்ம தானியேலை போல் நம்ம இருக்கமான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து எந்த தேசத்தில் அவன் சொப்பனம் கண்டதும் நம்ம அந்த ராஜாவுக்கும் இவருக்கும் தானியேலுக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது. அவர் சும்மா அந்த அரண்மனையில் வேலை பார்க்குறதுக்காண்டி நியமித்து வச்சுருக்காரு. அப்போது மற்ற தேசத்தில் எப்படியோ நடந்துட்டு போட்டோம்னு சொல்லி விடாதபடி என்ன செய்தாருன்னா அவங்கள அழிக்காதபடி. ஆனால் அவங்க வந்து இவர் மேலே ரொம்ப இதாக தான் இருக்காங்க. ஆனால் இவர் வந்து தானியேல் வந்து ஒரு வேறுபாட்டு, அதாவது ஆண்டவருடைய பிள்ளை எப்படி இருக்கணுங்கிறத தானியேல் புஸ்தகத்தில் காட்டுதார். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு பாருங்கள், பாபிலோனில் இருக்க எல்லா ஞானிகளையும் கொல்லாதபடி என்னை பார்த்து நான் வந்து என்ன செய்கிறேன், நான் சொல்கிறேன் ராஜா கிட்ட அந்த கனவை சொல்கிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ அவர் சொன்னோன்னே இந்த ஆரியோகி ராஜா கிட்ட கூப்பிட்டு போகிறான். ராஜா கிட்ட கூப்பிட்டு போய் அவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் கூப்பிட்டு வரேன், அவன் வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொல்கிறான், அதனால் நான் அவன்கிட்ட கூப்பிட்டு வரேன்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறத நீங்கள் 24, 25 ரெண்டையும் அவங்க 2 பேருடைய உரையாடல் நீங்கள் படிங்க. நீங்கள் படித்து தியானிக்கும் பொழுது உங்களோட பேசுவார் ஆண்டவர். 26வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி ராஜா வந்து ஒரு கேள்வியை கேட்கான். ராஜா வந்து தானியேலை பார்த்து கேட்குற கேள்வியை பாருங்கள். அவன் பேரையும் சொல்லி அவரை சொல்லி அந்த நாமமுள்ள தானியேலை நோக்கி அவன் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா? நான் கண்ட சொப்பனத்தையும் அது அர்த்தத்தையும் சொல்லணும்.
சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். உன்னால் முடியுமான்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ கேள்விகள் கேட்கும்பொழுது ஆண்டவருடைய வசனம் எப்படி சொல்லுதுன்னு பாருங்கள். நம்மகிட்ட நிறைய கேள்வி கேட்பாங்க. நமக்கு உங்களால் முடியுமா, உங்கள் ஆண்டவரால் முடியுமான்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் ஒரு சவால் நிறைஞ்ச ஒரு கேள்வியை தான் அவன் கேட்குறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா சொப்பனத்தை சொல்லாமலே அதுக்குடைய அர்த்தத்தை, அதுவும் வந்து மறைபொருள், ஆண்டவர் வந்து ஒரு வெளிப்பாடை தான் கொடுக்காரு. அப்போ அந்த இதை சொல்கிறதுக்கு உன்னால் முடியுமான்னு சொல்லி இந்த ராஜா வந்து ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அந்த தானியேல் சொல்கிற பதில் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது நம்ம வாழ்க்கைக்கு. தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதித்திரமாக ராஜா கேட்குற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானியாலும் சோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லலாலும் கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பதில் சொல்கிறாரு. ஏன்னா உங்கள் தேசத்தில் இருக்கவங்க, நாட்டில் இருக்கவங்க எல்லாம் படித்து நிறைய பட்டங்கள் வாங்கி அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் வந்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து தெரியலன்னு சொல்லிட்டான். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களால இந்த மறைபொருளை வந்து தெரிவிக்க முடியாது அப்படிங்கிற. அப்போ ராஜா கிட்ட போய் தைரியமாக பேசணுன்னாக்கி இது எந்த தைரியம் இருக்கணும்னு பாருங்கள். நம்ம ஆண்டவருடைய அழைப்பு இருந்தால் மாத்திரம்தான் இந்த மாதிரி செயல்களெல்லாம் செய்ய முடியுங்கிறத இந்த இடத்துல படிக்கும்போது அப்படியே நம்ம படிச்சுட்டு போகக்கூடாது. அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் ராஜாட்ட சொல்கிறாரு, ஒருத்தரால முடியாது, கூடாது அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்கிறத ராஜாக்கிட்ட மறைப்பு. அவன் நேபுகாத்நேச்சார் ஏற்கனவே வந்து சட்டம் போட்டிருக்கிறது எல்லாமே தெரியும் இவருக்கு. ஆனால் இதை வந்து உங்கள் தேசத்தில் இருக்க எந்த ஒரு அவங்க ஊரில் தான் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. குறி சொல்லுவேன், சாஸ்திரியார், சோசியன் இவெல்லாம் இருக்காங்க. அவங்களால முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவங்க முடியாதுன்னு சொன்னது ராஜாவுக்கு தெரிஞ்சாங்க கூட இவரும் தைரியமாக அதை சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ 28வது வசனத்தில் தான் அவருடைய வார்த்தைக்கு பதில் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது ரொம்ப முக்கியமானதுங்க. 22வது விதத்தில் தானியேல் 2:28 மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிக்க போவதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். நான் உம்முடைய சொப்பனமும் உம்முடைய படுக்கையின் மேல் உம்முடைய தலையின் உண்டான தரிசனங்களும் என்ன என்றால் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஏன்னா மறைபொருளை வந்து தானியேல் வந்து மறைபொருளை வெளிப்படுத்திருக்காருன்னு சொல்கிறார். முதல்ல சொல்லிட்டார் மறைபொருள். அதாவது உனக்கு பின்னாடி எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்ம எல்லாம் படுக்கும்போது யோசனை வரும். ஏன்னா பகலெல்லாம் நம்ம வந்து வேலை பார்த்துருக்கோம்னா தெரியாது. நைட்டு வந்து பார்த்திங்கனாக்கி நிறையா நமக்கு யோசனைகள் வரும். நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை இருக்கும், இல்லாட்டா நம்ம வாழ்க்கை இன்னும் பின்னாடி எப்படி இருக்கும், இனி வருகிற நாட்களில் நம்ம எப்படி நடந்து போவோம், எப்படி நம்ம ஆசீர்வாதமாக இருப்போமா, இல்லாட்டி எப்படி குறைகள் இருக்குமா, இல்லாட்டா நம்ம வாழ்க்கையில் வேறு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நிறைய நேரத்தில் பார்த்திங்கனாக்கி நம்மளோட சோதனை வேதனைகள் வரும்பொழுது அவங்க யோசனைகள்லாம் நிறையா அந்த மாதிரி வரும். அப்போ இந்த ராஜாவுக்கும் பார்த்திங்கனாக்கி ஒரு யோசனை வந்து படுக்கும்போது ஏதோ ஒரு யோசனை வந்து அவனுக்கு ஒரு கனவு கொடுத்து ஆண்டவர் வந்து அவனுக்கு வெளிப்படுத்துறதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ வந்து மறைபொருளாக இருக்குது. இது மறைபொருள்னால் யாருக்குமே தெரியாது, ஆண்டவர் மாத்திரம்தான் சொல்ல முடியுங்கிற காரியத்தை தான் இந்த ராஜாக்கிட்ட காட்டினது தான் யாருக்கும் தெரியலங்கிறத தானியேல் வந்து சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ தானியேலுக்கு என்ன அபிஷேகம் இருந்தது, ஆண்டவருடைய வெளிப்படுத்த மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆவியானவர் அவரோட கூட இருந்ததுனால அவர் வந்து சொல்லதுக்கு வர்றாரு. அந்த ராஜா கிட்ட எவ்வளோ தைரியமாக சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கனாக்கி இந்த மாதிரி அழைப்பு, ஆண்டவருடைய அழைப்பு, அவர் வந்து என்ன செய்யறதுக்கு நம்மளை திட்டம் வச்சுருக்காரோ அதை நம்ம செய்யணும். அதுக்கு மீறி போகும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதத்தை இழந்து போக முடியும். அதனால் 4 பேர் இருந்தாலும் இதில் தானியேல் தான் வர்றாரு. அப்போ பார்த்திங்கனாக்கி அந்த 29லேருந்து நீங்கள் பார்த்திங்கனாக்கி அந்த வசனத்தை பற்றி இப்போ நீங்கள் படிச்சிங்கனாக்கி எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வராரு. இதை நீங்கள் படிச்சிருங்க. இது படிச்சிங்கனாக்கி உங்களுக்கு என்ன இப்போ கணவனுடைய காரியங்கள் தெரியும். இந்த அர்த்தத்தை படிக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. கனவுல எல்லாத்தையும் சொல்கிறாரு, நீ என்னெல்லாம் கண்டிங்கன்னு சொல்லி. அப்போது நம்ம கனவுல காண்கிறது எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறார். தலை, நீங்கள் பெரிய சிலையை கண்டீர், அது என்னது, எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ சொல்லும் பொழுது அவர் ராஜாவுக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். எல்லாம் சொப்பனத்தில் கண்டது அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரிஞ்சதுனால என்ன செய்தான், இவர் சொல்ல கேட்டுகிட்டே அப்படியே இருக்கான். அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பின்னாடி என்ன நடக்க போதோ அதை முன்னாடி வந்து என்ன செஞ்சிருக்காரு, வெளிப்படுத்திருக்கிறாரு. அதற்கு என்ன செய்வான், இவன் ஒரு ராஜாக்களுக்கெல்லாம் மெயினாக வந்து பின்னாடி நடக்கிறதுலாம் தெரியாதனால முன்னாடியே யார் தீர்க்கதரிசிகள் மூலமாகலாம் நிறையா நீங்கள் முன்னாடி படிச்சிங்கனாக்கி நிறையா இருக்குங்க. அந்த மாதிரி காரியங்களை சொல்லும் பொழுது அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த தயார் பண்ணிவிடுவாங்க அந்த வாழ்க்கையை. இல்லாட்டி ஏதாவது செய்யணுனாக்கி அதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே தீர்க்கதரிசியெல்லாம் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படி சொல்லும் பொழுது அவங்க ஒரு
பின்னாடி எப்படி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் தானே நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உருவாக்க முடியும், ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முடியும். அப்படிங்கிறது பஞ்சம் வருது அப்படின்னா முன்னாடியே சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னாக்கி முன்னாடியே சொல்லும் பொழுது இந்த யுத்தம் வரும் அப்படிலாம் சொல்லும் பொழுது தாவீதெல்லாம் நிறைய திருப்பி நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அப்படிலாம் நிறைய பேர் சொல்லும் பொழுது அந்த காரியங்களை அவங்க சரிப்படுத்த முடியும், சில இடத்துல சரிப்படுத்த முடியும், சில இடத்துல முன்னாடியே அவங்க முன்னெச்சரிக்கையாக இருக்க முடியும். அந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும்ல. அந்த காரியத்தை உனக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற முக்கியமாக அந்த காரியத்தை தான் அவர் வந்து சொல்லுறதை நீங்கள் இந்த கனவை கண்டதை சொல்லுறதை பார்க்கலாம். அப்போ வந்து சொப்பனத்தை இதுதான் இந்த 36வது வசனத்தில் அந்த சிலையை பற்றி பூரா அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் படிங்க. அந்த இடத்துல படிச்சிட்டிங்கன்னாக்கி அடுத்தது அர்த்தம் சொல்லும் பொழுது உங்களுக்கு நல்லா நமக்கு புரியும். அதுக்காக தான் நான் இந்த இடத்துல நீங்கள் படிங்கன்னு சொல்கிறேன். 36வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லலாங்க. அப்போது நான் சொல்ல வந்தது தானியேல் எல்லாரும் சேர்ந்து சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஒருமனைப்பாடு இருக்குதாங்க. எனக்கு தான் எல்லாம் வெளிப்படுத்தார், எனக்கு தான் எல்லாம் சொன்னார் அப்படிங்கிற ஒரு காரியம் கூட தானியேல் புத்தகத்தில் இல்லை. அவர் வந்து பாருங்கள், அந்த ஃப்ரெண்ட்ஸு நம்மெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு நமக்கு வராங்க, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள். சில எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்படும்போது அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. சில இது நமக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது உதவி கேட்டோம்னாக்கி தண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய உலகத்தில் இருக்காங்க. அதெல்லாம் வந்து தானியேல் கூட இருந்தவங்க 3 பேரும் பார்த்திங்கனாக்கி ஒற்றுமையாக இருந்திருக்காங்க. செபத்துலையும் சரி, அவர் போகும்பொழுதும் சரி, ராஜ அரண்மனைக்கு போகும்பொழுதும் ராஜ அரண்மனையில் கூட போய் என்ன சொன்னாங்கன்னா, யார் சொல்லணும்னு சொன்னாலும் அவர் சொல்கிறதுக்கு அந்த இதை வந்து ஒருமனைப்பாடு இருந்தது. அந்த ஒருமனைப்பாடு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தேவை. அதை நம்ம இந்த தானியேல் புத்தகத்தில் நம்ம நல்லா படிக்கலாம். நம்ம தானியேல் புத்தகத்தில் இந்த வசனத்தை பூரா படித்தேன். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கி இந்த ஞானிகளை அழிக்காமல் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கி 24லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞானிகளை அழிக்கக்கூடாது அப்படிங்காரு. எல்லா ஞானிகளையும் அழிக்கிறதுக்கு கட்டளையிட்டோம்னா ராஜா வந்து என்ன பாருங்கள், ராஜா வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அவனுக்கு சரியான இது தெரியலை. அப்போ வந்து இது தெரியலை அப்படின்னோம்னா தெரிகிற ஆட்களை வந்து கேட்கணும். அப்படி கேட்கறதுக்கு அவனுக்கு தானியேல் இருக்கிறது அவனுக்கு தெரியவே செய்யலை. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார், யாரையும் அழிக்கிறவர் இல்லை, அவர் வந்து உருவாக்கக்கூடியவர். அப்போ அந்த தானியேலுக்கு எதிராக எல்லாம் இருந்தாலும் கூட ஆண்டவர் வந்து அவங்கள அழிக்கிறதுக்கு அவங்க தானியேலுக்கு அந்த மாதிரி செய்யவே இல்லை. தானியேல் வந்து என்ன சொல்கிறாரு, அழிக்கக்கூடாது, அது நான் அதுக்கு அர்த்தத்தை நான் வந்து அந்த அர்த்தத்தையும் சொல்கிறேன், அந்த சொப்பனத்தையும் சொல்கிறேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த நியமிச்சிருக்க ஆள்கிட்ட வந்து அவர் சொல்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் பாருங்கள். மற்ற ஊருக்கு போனாலும் சரி, மற்ற தேசத்துக்கு நமக்கு தெரியாத இதில் போனாலும் சரி, அவர் வந்து இந்த வாலிப வயசுலேயே போனார். வாலிப வயசுலேயே அவங்கள கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த தேசத்தில் இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும். அப்போ வாலிப வயசில் நிறையா பார்த்திங்கன்னா நிறையா அந்த மாதிரி வேண்டாத காரியங்கள் தான் செய்யணுன்ட்டு தோணும். ஆனால் ஆண்டவர் அவங்க அழைச்சி கொண்டு போனதுனால அவங்க அழைப்பு எப்படி இருந்திருக்கு பாருங்கள். எல்லாவற்றையும் நல்லா அவங்க ஒருமைப்பாடோடு இருந்து அவங்க வந்து அந்த தேசத்தில் உள்ளவங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும்னு சொல்லி வித்தியாசமாக ஆண்டவருடைய பிள்ளை எப்படி இருக்கணுங்கிறத அவங்களுக்கு அவங்க எப்படி இருந்தாலும் சரி, நான் வந்து ஆண்டவருடைய பிள்ளைன்னு இருப்பேன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்தார். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நம்ம ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லி அந்த இடத்துல நடந்து காட்டணும், வாழ்ந்து காட்டணும். அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கணும். அதுதான் வாழ்க்கையில் ஆண்டவர் அழைச்ச அழைப்பில் நாம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி நமக்கு தெரியும். அதை இந்த தானியேல் புத்தகத்தில் அவர் காட்டினதை நீங்கள் பார்க்கலாம். இதில் 2:26 நான் கண்ட சொப்பனத்தை உனக்கு சொல்ல முடியுமான்னு சொல்லி கேள்வி கேட்குறத நீங்கள் பார்க்கலாம். அந்த கேள்விக்கு பதிலும் சொல்கிறாரு, தன்னை தாழ்த்துறாரு. அவன் ஞானம் இருக்குது, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் சொல்லுதேன்னு சொல்லவே இல்லை. ஆண்டவர் மாத்திரம்தான் இதுக்கு உனக்கு சொல்ல முடியும். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திருக்காரு. பரலோகத்தில் இருக்கிற தேவனை தவிர வேறு எந்த தேவனும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நீ பார்க்கலாம். அப்போது இந்த மாதிரி பொருளை வெளிப்படுத்துறது வந்து ஆண்டவர் கொடுத்த பரலோகத்தில் இருக்கிற தேவன் தான் இதை சொல்லியிருக்காரு. இந்த கடைசி நாட்களில் உங்களுக்கு சம்பவிக்க வேண்டியதை நீங்கள் வந்து ஏதோ தரிசனத்தை கண்டேன், சொப்பனத்தை கண்டேன்ட்டு அவர் வந்து பயப்படுறாரு. ராஜா பயப்படும்போது அந்த பயத்துக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கறதுக்கு தான் எனக்கு அந்த ஞானத்தை தந்து இவங்ககிட்ட அனுப்பியிருக்காரு. அது பரலோக தேவன். நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரலோக தேவன்ற அனுமதி இல்லாமல் நமக்கு எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நம்ம இந்த இடத்துல வரணும். ஏன்னா நம்ம கொல்லதுக்கு போனோம்னா எல்லாருமே கொல்லணும்னு சொல்லும்போது தானியேலையும் ஃப்ரெண்ட்ஸையும் அவங்க வந்து தேடுறதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ எல்லாருமே அழிக்கக்கூடிய ஒரு திட்டங்களை தான் வந்து இந்த ராஜா செய்கிறதையும் பார்க்கும். அப்போ எப்படிப்பட்ட திட்டங்கள் தீட்டினாலும்
ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தனால தானியேலை கொண்டு போய் ஆண்டவர் வந்து அந்த மறைபொருளை இது பண்ணி அவங்களையும் கொலை செய்கிற இந்த கட்டளையும் வந்து அவங்கள வந்து என்ன செய்கிற அந்நிய தேசத்தில் இருந்தவன் அழிஞ்சு போட்டுன்னு இல்லாதபடி ஆண்டவர் காத்து வழி நடத்துக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ பரலோக தேவன் நம்மளோட கூட இருக்காரு அப்படிங்கிற அந்த வெளிப்பாட்டை நம்ம பெற்றுக்கொண்டோம்னாக்கி பரலோக தேவன் தான் நம்மளோட கூட பேசணும், நமக்கு என்ன செய்யணும், என்ன நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் நம்மளோட கூட பேசணுங்கிறத நம்ம முற்றிலுமாக நம்ம ஜெபத்தில் நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவார். அதை தான் இந்த இடத்துல ஒரு தானியேல் புத்தகத்தில் அவர் சொல்கிறாரு, அவர் கேள்வி கேட்கும் பொழுது. அப்போ 29வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கி ராஜா வந்து ஒரு நினைவில் இருக்கார், என்ன நடக்குமோ அப்படிங்கிற நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நினைப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த மறைபொருளை வெளிப்படுத்துறதுனாக்கி இந்த ஆளுக்கு தூக்கம் வராது. ஏன்னா ராஜாக்கள்லாம் நீங்கள் இந்த சிங்கக்கவி அடுத்து படிப்போம், சிங்கத்திலலாம் போட்டுட்டு அவர் தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தவறு செய்யும் பொழுது தூக்கம் வராது அவங்களுக்கு. அப்படி தூக்கம் வராமல் இருக்கக்கூடாது. இந்த மறைபொருளை எனக்கு தெரிய வச்சு தெரிவின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாரும் தெரியலை. அப்போ தானியேல் வந்தவுடனே என்ன செய்வார், தானியேல் எப்படி சொல்லுவார், நமக்கு இந்த ஆள் சொன்னோம்னாக்கி நமக்கு நிம்மதியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த தானியேல் போய் கேள்வி கேட்கும்போதே அந்த ஆளுக்கு வந்து என்ன ஆகிரும், ஒரு நிம்மதி கிடச்சிருக்கணும்னு சொல்லி நம்ம சாதாரணமாக நம்ம நினைக்கிறது மாதிரி அந்த ஆளும் நினச்சிருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மறைபொருளை வெளிப்படுத்துறதுக்கு தான் இனி என்ன நடக்க போகிறதுங்கிறத நமக்கு தெரிவிக்கத்தான் நமக்கு வந்து இந்த சொப்பனத்தை பரலோக தேவன் வந்து என்னை வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 30வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு இது ரொம்ப முக்கியமானதுங்க. என்ன செய்தார் தானியேல், அந்த இடத்துல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தானியேல் 2வது இடத்துல 30வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி தானியேல் வந்து சொல்கிறாரு, இந்த பாபிலோன்லாம் விட இந்த பாபிலோனில் இருக்க எல்லா சாஸ்திரியெல்லாம் முடியாதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதை அந்த ராஜா ஞாபகம் வச்சுருப்பான். ஏன்னா எல்லாத்துமே வந்து என்ன தெரியுமா, இப்போ இந்த சொப்பனத்தை பாருங்கள், ஒன்றுமே சொல்லாமல் அவர் சொல்லணுன்னாக்கி மறைபொருளை பரலோக தேவன் வெளிப்படுத்தினார். ஆனால் இந்த சொப்பனம் கண்டது அவனுக்கு தெரியும், ஆனால் சொல்லவே செய்யலை. அப்போ எவ்வளவு ஒரு மைண்ட் இருந்திருக்குன்னு பாருங்கள். மைண்ட் வந்து என்னன்னா நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது, ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லணும் நமக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு மைண்ட் இருந்திருக்குது. அப்போது அதுக்காண்டி இவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அந்த 30வது வசனத்தில், நான் பாபிலோன் ஞானிகளை விட நான் ஒன்றும் அதிகமான ஞானம் உள்ளவன்னு சொல்லி அது நான் காட்டுறதுக்காண்டி, அதாவது எப்போவுமே ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னாக்கி யார்கிட்ட போய் பேசும்பொழுது நீ தான் ஞானம் உள்ளவன், இவரோட இந்த மற்றவங்கள விட ஞானம் உள்ளவன்னு சொல்லி காட்டுறதுக்காண்டியோ போட்டி பொறாமைக்காண்டியோ நம்மளை வந்து எந்த இடத்துலையும் நம்மளை பேசவோ உயர்த்தவோ மாட்டார். அவருடைய நாமம் மகிமைப்படாததுக்காண்டி, இல்லாட்டா அவங்களுக்கு என்னமோ நடத்தணும் அப்படிங்கிற காரியத்தை நம்ம சொல்லணுங்கிறதுக்காண்டி தான் நம்மளுக்கு வந்து இந்த மறைபொருளெல்லாம் நமக்கு மற்றவங்களுக்கு நடக்க போகிறத சிலதை காட்டுவார், சொல்லுவார், அந்த மாதிரி சொல்லுவாரே வெளியே நம்ம வந்து மற்றவங்களோட ஞானம் படைத்தவங்க இல்லை. ஏன்னா கேட்குறவங்க ஞானம் இல்லாதவங்க, நான் தான் பெரிய ஞானம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த 30வது வசனத்தில் அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஞானியை விட நான் பெரிய ஞானின்ட்டு இருப்பனால இந்த வெளிப்பாடு எனக்கு வெளிப்படலை. ராஜா முன்னாடியே நீர் வந்து இதயத்தில் நினைவில், ஐயோ நான் இந்த ஒரு கனவு கண்டேன், என்னால் நிம்மதியாக இருக்க முடியலையேன்னு சொல்லி ஒரு மனக்குழப்பத்தில், அதாவது இதயத்தில் ஒரு குழப்பத்தோடு இருந்ததுனால அதை நீர் அறிந்து கொண்டு நீர் நிம்மதியாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்காக தான் அந்த மறைபொருளை எனக்கு வெளிப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஏன்னா நம்மளே ஒரு கனவு கண்டோம்னாக்கி அதுக்கு அர்த்தம் தெரியணும்னு நிறையா யோசனை பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா படுக்கும்போது நிறைய கனவுகள் வரும், நிறையா வெளிப்பாடு கூட வரும். அதை வந்து ஒரு சில காரியங்கள் தெரியாமல் இருந்தோம்னாக்கி அது தெரிஞ்ச ஒரு காரியங்களை தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம கேட்போம், என்ன இப்படி நடந்தது, இப்படி கனவு கண்டேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நிறையா அப்படி கனவுகள் தரிசனங்கள் அது காணும் பொழுது நிறையா நம்மளுக்கு தெரியாதவங்க சொல்லும் பொழுது நமக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். ஆண்டவர் இப்படி நடத்த போகிறாரா, என்னை இப்படி வழி நடத்த போகிறாரா, இப்படி என்னை வந்து வச்சுருக்காரா, இப்படி உயர்த்த போகிறாரா, இப்படி நான் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு இப்படி நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கணுமா, அந்த வசனத்துக்கு இப்படி அப்படின்னு நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுத்தர ஆண்டவராக இருக்கிறதுனால இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கி ராஜா இதயத்தில் அவன் இதை அறிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு வாஞ்சியோட எல்லாரையும் கேட்டு இது எப்படியா தெரியலனாக்கி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவன் வந்து ஒரு சட்டத்தை போடணும்னா அதனுடைய அர்த்தம் கண்டிப்பாக தெரியலன்னா நிம்மதி இல்லை. அந்த நினைவுகள், அந்த இருதயங்கத்தில் அந்த நினைவு இருந்ததுன்னா அவனுக்கு தூக்கம் வராது, ஒரு பிரச்சனை தான். அதனால் அதை சுட்டி காட்டணும், அதை வந்து உமக்கு மறைபொருள் தெரியணும், ராஜாவுக்கு தெரிஞ்சோம்னா நிம்மதி. அதுக்காக தான் எனக்கு மறைபொருளை எல்லா ஞானியை விட நான் ஞானிங்கிறத காட்டுறதுக்காண்டி என் பரலோக தேவன் என்னை உயர்த்தலை
உயர்த்தது என்னென்னா உன்னுடைய நினைவுகளை தெரிஞ்சுக்கணும், ராஜா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் என்னை வந்து இந்த மறைபொருளை எனக்கு வெளிப்படுத்தினாருன்னு சொல்லி அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு அர்த்தத்தை வந்து அடுத்த திருப்பி நீங்கள் தியானிக்கலாம். அர்த்தத்தை பூரா சொல்லுவார். ஏன்னா இந்த இது கண்ட சிலையை பற்றி எல்லாம் சொல்லிட்டு வருவார். அந்த வசனத்தை பூரா தியானிங்க. அடுத்து படிக்கும்போது இந்த வசனத்தோடு அதை சேர்த்து படிக்கும் பொழுது நிறையா காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். அர்த்தம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் ரொம்ப ஸ்பீடாக போனோம்னா நமக்கு வந்து புரியணும். புரிஞ்சு நிதானமாக படித்தோம்னா தானியேல் புஸ்தகம் ரொம்ப அருமையான புஸ்தகம். நமக்கு நிறைய வெளிப்பாடு வர்றதுக்கு நிறைய புஸ்தகங்களில் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னாக்கி இந்த இடத்துல படிக்கும் பொழுது இன்னும் அதிகமான வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறாருங்கிறத தானியேல் புஸ்தகத்தில் நிறைய படிக்கலாம். அதனால் நீங்கள் இந்த ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் நீங்கள் கொடுத்த ஞானத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்கிறத நம்ம நிறையா கற்றுக்கொள்ள முடியும். அதனால் எனக்கு ஞானம் இருக்குது, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி நம்ம இருக்கிறது ரொம்ப தவறான காரியம். எல்லாத்துலேயுமே குறை உள்ளவர்கள் தான் நம்ம. ஏன்னா பைபிள் வசனங்கள்லாம் எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க சிலர். அப்படி இல்லைங்க, அது கடலிலும் மேலானது. அதனால் அதை அளக்கவே முடியாது. அதனால் அதை நீ படிச்சுக்கிட்டே இன்னும் தியானிச்சுட்டே இருக்க நமக்கு நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அதை வந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதை கற்றுக்கொண்டு வாழும் பொழுது நிறையா நம்ம வாழ்க்கையில் தவறு செய்யும் பொழுது அதை சுட்டி காட்டி நம்மளை நடத்துகிற வல்லமுள்ள வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. அதனால் இந்த இடத்துல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த முழுதையும் படித்து பார்த்தீங்கன்னா 26வது வசனத்துலேருந்து 30வது வசனம் வரைக்கும் நான் சொன்னேன். அந்த வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த ஆண்டவருடைய வசனத்தை ஞானத்தை கொடுத்தாலும் அவருக்கு கடைசியில் அவர் தாழ்த்துறதை பார்க்கலாம். அப்போ எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய படிப்பு இருந்தாலும், எவ்வளோ பெரிய பட்டங்கள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய உலக ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, அது ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம தாழ்த்தும் பொழுது எந்த உயர்வுக்கும் அந்த இடமே கொடுக்கக்கூடாது. நம்ம எல்லாவற்றிலும் மேன்மையாக ஆண்டவரை மாத்திரம் நம்ம முதலிடத்தில் வைத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை வெளிப்படுத்துறது மாத்திரமில்லை, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் உயர்த்தி வழிநடத்த வல்லமுள்ளவர். மற்றவங்களுக்கும் அந்த மறைபொருளை வெளிப்படுத்தி ஆண்டவர் ஞானத்தில் அவங்களும் வளர்கிறதுக்கு நம்ம உதவி செய்ய நம்ம ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஜெபத்தை வந்து ஆண்டவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கார். ஏன்னா எனக்கே எல்லாம் சொந்தமாக வச்சுக்கிட்டு எனக்கே எல்லாம் இருக்கணும்னு சொல்லி கேட்குற ஜெபத்தை வந்து ஆண்டவர் அவ்வளோ அங்கீகரிக்கிறது இல்லை. ஏன்னா நான் தான் எல்லாத்துலேயும் முதல்ல இடத்துல இருக்கணுங்கிறது வந்து தவறான காரியம். எல்லா இடத்துலையும் பொதுவாக ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற தேவர். நாம் வந்து ஒரு இடத்துல ஆசீர்வாதத்தை பெறுவோம், ஒரு இடத்துல நமக்கு தாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அவர் வந்து எல்லாவற்றிலும் எந்த இடத்துலையும் குறைவாகவே வைக்காமல் நிறைவாக்கி தருகிற தேவனாக இருக்கிற அப்படின்னால அந்த இடத்துல நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து செயலாற்றி ஆண்டோடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டோடைய ஆசீர்வாதம் நமக்கு மாத்திரமில்லை மற்றவங்களுக்கும் நம்ம கொடுக்குற பிள்ளைங்களா நம்மளை மாற்ற இன்றைக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென். ஜெபிப்போம். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. நீங்கள் ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும் ஐயா. ஆம் சுவாமி, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நீங்கள் தானியேல் ஜெபத்தை கேட்டது போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே எங்களை தாழ்த்தும் பொழுது நீங்கள் உயர்த்துகிற தேவனாக இருக்கீங்க சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். எந்த அழிவிலும் எந்த சட்ட திட்டங்களுக்கும் நாங்கள் பயப்படாதபடி தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள், தேவன் வைத்திருக்கிற சட்டத்துக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றிலும் எங்களை உயர்த்தி வழிநடத்த வளமுள்ள தேவனாக இருக்கீங்க. நன்றி செலுத்துகிறப்பா. உலக ஞானம் எல்லாம் குப்பை, இந்த தளின பவுலை போல மோசையை போல ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற ஞானத்திலே நாங்கள் வளரும் பொழுது அந்த தாழ்மை வரும் சுவாமி. அந்த வார்த்தையில் எல்லாம் அடங்கி இருக்கிறதுனால தகப்பனே அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுதே எங்களோட பேசுங்க சுவாமி. எங்களை உயர்த்தாதபடி ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உம்முடைய மறைபொருளை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை நீங்கள் தாங்க சுவாமி. எங்களுக்கு ஆண்டவரே ஞானத்தை கொடுத்துருக்கீங்கன்னா அந்த ஞானத்தை உமக்கென்று பயன்படுத்த கிருபை செய்யுங்க சுவாமி. எந்த இடத்திலும் ஆண்டவரே எங்களை உயர்த்தாதபடி ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக உம்முடைய கருத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்க திட்டங்களை ஆண்டவரை எல்லாவற்றையும் நிறைவேற்ற வளமுள்ளவர் நீங்கள் என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அநேகர் கொடுக்க ஆண்டவரே நீங்கள் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் என்று ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்க சுவாமி. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை தாங்க
பரிசுத்தமாய் வாழ்ந்து அநேக பிள்ளைகளை பரிசுத்தத்துக்கு கொண்டு வரது பிள்ளைகளாய் மாற்றவும் ஆண்டவரே, அநேக பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகளாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரை அடிச்சு ஒழுகளை ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆண்டவரை தியானித்து ஆண்டவரை அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் காணப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள பிள்ளைகளாய் காணப்பட தேவன் தாமே நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. தானியேல் அந்த 3 பேரும் ஆண்டவரே ஆண்டவரை ஸ்தோத்திரப்பா. அந்நிய தேசத்திலே வந்தாலும் வாலிப வயதிலே வந்தாலும் ஆண்டவரே அவங்க எப்படி வாழ்ந்தாங்கள் என்பதை ஆண்டவரே இந்த தானியேல் புத்தகத்தில் எழுதி தந்திருக்கீங்களே, நன்றி செலுத்துகிற சுவாமி. அப்படி வாழ எங்களுக்கும் நீங்கள் கற்றுத்தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுத்து எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். என்ன தேவையாக இருந்தாலும் என்ன ஆண்டவரை போராட்டமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் எங்களை விடுதலை செய்ய வளமுள்ள தேவன் என்று உண்மை தியானிக்க உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்துகளுங்க. எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் அவங்க சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வெளிநத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கன மயமெல்லாம் மகே செலுத்துகிறேன். இயேசு ரச்சனை ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.